ஜிஜேஐ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எல்எஸ் கண்ணன். சீசன்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற கன்சல்டிங் கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. கடந்த 15 வருஷங்களா ஸ்மால் கம்பெனிஸை கார்பரேட் ஆகிற பாதையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். கன்சல்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதம் 22ஆம் தேதி மதுரையில் நடக்கிற உங்களோட மீட்டிங்கில் 1 hour உங்களோட கலந்துரையாடலாம் அப்படின்னு இருக்கேன். கடை முதல் கார்பரேட் வரை அப்படின்ற டாபிக்ல நம்ம ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு முக்கியமான ப்ராப்ளம், அதை பத்தி பேசலாமா? ஐடென்டிஃபையிங், அட்ராக்டிங் அண்ட் ரீட்டைனிங் ரைட் டேலண்ட்ஸ். அதாவது நம்முடைய வளர்ச்சிக்கு தேவையான சரியான பணியாளர்களை கண்டுபிடிப்பதும், அவர்களை ஈர்ப்பதும், அவர்களை தக்க வைப்பதும் எப்படி அப்படின்னு பார்க்கலாமா? ஏன்னா ஒரு பிசினஸ் வளருது அப்படின்னு சொல்றோம், அதோட வளர்ச்சியை டேர்ன் ஓவர்ல பார்க்குறோம், அது ரிசல்ட். அப்போ என்னோட வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா பிசினஸ்ல உண்மையில எது வளரணும்? பில்டிங் வளரணுமா, இல்லை என்னோட கெப்பாசிட்டி வளரணுமா, ஸ்டாக் வளரணுமா அப்படின்னு பார்த்தா அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான வளரக்கூடிய ஒரு இடம் நிறுவனத்தினுடைய திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய திறமை வளரணும். அப்போ ஒரு நிறுவனம் வளரணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பீப்புள் டெவலப் ஆகணும். பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அந்த நிலையை அடைவதற்கு காரணம் அந்த கம்பெனியில வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் திறமையானவங்களா இருக்காங்க. அவங்க திறமையை தொடர்ந்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா திறமையான பணியாளர்கள் அப்படின்னு நமக்கு என்ன தோணுது? கார்பரேட் கம்பெனினா அந்த மாதிரி எம்ப்ளாயி கிடைப்பாங்க, நமக்கு கிடைக்க மாட்டாங்க. அப்ப நமக்கு கிடைச்ச எம்ப்ளாயியை திறமையான பணியாளர்களாக மாற்றுவது எப்படி, அவங்களை தக்க வைப்பது எப்படி, நம்ம இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா சந்தோஷமா வளரும் பிசினஸா மாறுவது எப்படி, இதை பத்தி பேசுவோமா? இல்ல சந்திப்போம். தேங்க்யூ.